வல்லாளர் இங்கே தான் நம்ம யானைகவுனின்னு சொல்கிறாங்க இல்லையா, எலிஃபண்ட் கேட், அந்த ஏரியாவில் ஒரு புராண பிரவச்சனம் செய்கிற குடும்பத்தில் பிறந்தார். ஒரு நாள் அவங்க பிரதர் உபன்யாசம் செய்ய போகிறதுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் தம்பியாவது அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அப்படி தான் ராமலிங்கம் கிளம்பி போகிறாரு. அவர் அவ்வளோ அற்புதமாக ஒரு உபன்யாசம் செஞ்சதுனால நீங்கள் இனிமேல் வரவே வேண்டாம், இந்த தம்பி ரொம்ப நல்லா செய்கிறாருன்னு அவரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதிர்பாராதது அவருடைய வாழ்க்கையில் இப்படி தான் ஆரம்பித்தது. அண்ட் ஸ்லோலி ஸ்டார்டட். நம்ம கந்தசாமி கோயில்னு சொல்லுவாங்க, ஸோ அங்கே அவருடைய அணுக்கம் ஏன்னா அவன் வீட்டுக்கிட்ட இருந்திருக்கும், அப்படி தான் ஆரம்பித்தது. அதனால் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலமோங்கு கந்தவேலே அப்படின்னு சொல்லி முதல்ல அங்கே பாடிக்கிட்டு இருந்தார். அதுவும் ரொம்ப வித்தியாசமான பிரேயராக இருக்கும். ஒருமையுடன் எனது திருமலரில் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது அன்பர்களுடைய உறவு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஆரம்பமே ஆரம்பிச்சு, அடியாரோடு கூட்டு கண்டாயங்கிற மாதிரி. அந்த நிலை முற்று பெற்ற பின்னால் அவர் வடிவடியம்மன் கிட்ட போய் சேர்ந்தார். அதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணுவார், வீட்டில் ஒரு கண்ணாடி வச்சு கண்ணாடி முன்னால் ஒரு விளக்கு ஒரு வேலை வைத்து கொண்டு தியானத்தில் ஈடுபடுவார். அதுக்கு சாயா புருஷ லட்சணம்னு பேர். சாயா புருஷ லட்சணம்னா கண்ணாடியில் நாமளே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு ஃபியூ மந்த்ஸ் அப்படி ஆன உடனே நம்முடைய ஆத்மஸ்வரூபம் அதில் தெரியும், அந்த கண்ணாடியிலே தெரியும். அதாவது தன்னுடைய ஆத்மாவை தான் பார்ப்பது கண்ணாடியிலேங்கிற மாதிரி. ஸோ கந்த கோட்டத்து வளர் தலமோங்கு கந்தவேலேனர் முதல்ல முருகனை பிடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அவங்க திருவொத்தியூருக்கு வீடு மாறி போனாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணார், வடிவோடைய அம்மன் கிட்ட போவார் வருவார். ஒரு நாள் இவர் வீட்டுக்கு லேட்டாக வந்தார், அதனால் கதவு பூட்டி இருந்தது. சரி நடுவில் கதவு தட்ட வேணான்னு இவர் திண்ணை மேலே படுத்துருவார். அப்போ வடிவுடைய அம்மன் இவங்க அந்நியாருடைய வடிவத்தில் இவருக்கு சாப்பாடு கொண்டாந்து ஊட்டிட்டு போனான். அப்போ அவருக்கும் வடிவுடைய அம்மனுக்கும் ஒரு கிக்கு வந்துச்சு, ஒரு இணைப்பு வந்தது. பிகாஸ் ஷி வாஸ் ஷோயிங் லவ். அந்த அந்நியாருடைய வடிவத்தில் இவருக்கு தெரிஞ்சு போச்சு, அம்மா தான் வந்து அண்ணி வரல நேற்று நைட்டுன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல போய் வடிவுடை மாணிக்க மாலைன்னு பாடினார். நீங்கள் கூட திருவொத்தியூர் கோயிலுக்கு போனீங்கன்னா வடிவுடை அம்மன் சந்நிதியில் அதெல்லாம் கல்வெட்டாக போட்டிருப்பாங்க, வள்ளலார் அருளியே வடிவுடை மாணிக்க மாலைன்னு போட்டிருப்பாங்க. ஸோ வடிவுடைய அம்மனை பிடிச்சார். ஸோ முருகனை பிடிச்சி அம்பாள் கிட்ட போனார். அம்பாள் என்ன பண்ணா, அவரை வந்து சாமி கிட்ட கொண்டு போய் விட்டான், சிவங்கிட்ட கொண்டு போய் விட்டான். அதுக்கப்புறம் அவர் ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். வள்ளலார் சொல்கிறாரு, சிட்டியில் இருந்தால் ஜனங்கள்லாம் ரொம்ப கீழே தள்ளிடுவாங்கன்னு பயம், அதனால் பயந்து நான் கிராமமாக சுற்றி நின்றேன்னார். வள்ளலார் டிஸ்லைக் பட்டணம், ஏன்னா இந்த மாயில் நம்ம எங்கேயாவது மாட்டிக்குவோமான்னு. ஏன்னா அவர் கல்யாணம் ஆகி குடும்பமே நடத்தாத புண்ணியாத்மா. அவர் ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி விளக்கேற்றி வச்சுன்னு ஊதுவத்தி கொளுத்திட்டு வைஃப் உட்கார வச்சுன்னு திருவாசகம் முற்றோதல் பண்ண புண்ணியாத்மா. அவர் வந்து இந்த சிட்டியில் மாட்டிக்கின்னு நம்ம கீழே விழக்கூடாதுங்கிற ஒரு பயத்தில் நேராக அப்படியே கிராமமாக மேட்டுக்குப்போம் அது இதுன்னு அலைஞ்சி கடைசியில் வடலூருக்கு போய் சேர்ந்தார். ஸோ அங்கே போய் நடராஜர் மேலே அவருக்கு ரொம்ப கிக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு அது வந்து நடராஜரை பிடிச்சார். லாஸ்ட்டில் அவர் பாடின பாட்டெல்லாம் வந்து திருவடி புகழ்ச்சி எல்லாமே நடராஜரை பற்றி தான் இருக்கும். அவர் பட்ட கஷ்டங்களெல்லாம் சொல்லுவார், எப்படி கடவுளுக்காக அழுதுருக்காரு, இன்னமும் சொல்லவோ நடராஜ பத்து, உன்மனம் இரும்போ பெரும் பாறையோ, மனுஷன் என்ன நடராஜா இலகாதா இரும்பா பெரும் பாறையா. அண்டு என்னெல்லாம் நான் தப்பு பண்ணேன்னு தெரியலையே, ஏன் உன்னுடைய தரிசனம் கிடைக்கலன்னு பெரிய லிஸ்ட்டே போடுவார். மாததமை நோகடித்தேனோ, யாராவது வந்து பெண்களை மன வருத்தப்பட செஞ்சனா, கொண்ட பொருள் பறித்தேனோ, யாருக்கிட்டையாவது பணம் வாங்கி நாமம் போட்டுட்டு எங்கிட்ட இல்லை போடான்னு சொல்லிட்டேனா, கிளை வழியில் முள்ளிட்டேனா, ஜனங்க நடந்து போகிற பாதையில் முள்ளுகிள்ளு போட்டு அவங்க காலெல்லாம் வந்து குச்சிக்கிச்சு அதனால் எனக்கு பாவம் வந்ததா, இப்படியெல்லாம் அழுதுருக்கார். ஸோ அழுது தொழுது அவருக்கு கடவுளுடைய தரிசனம் கிடைக்குது. ரொம்ப பிரமாதமான தரிசனம். அவரே மெச்சிக்கிறார். ஆஹா என உரைக்கில் என் சதுர்தான் பெரிதுங்கிறார். என்னத்த சொல்ல, எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் யாருக்காவது கிடைச்சதா? அற்புதம் அற்புதம் அற்புதமே, ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சிகள் அற்புதம் அற்புதம் அற்புதமேன்னு.
அந்த பொன்னம்பலத்தில் நான் பார்த்தேன். 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி. 7 திரைய விலைக்கு அந்த சாமி எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. என்ன ஆச்சு? ஜோதி மலை உண்டாச்சுதடி. அப்படியே தங்க மலை, ஜோதியில் ஒரு மலையை பார்த்தேன். நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன. எனக்கு என்ன மாதிரி காட்சியெல்லாம் கிடைச்சதுன்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இட் வாஸ் அ இன்னர் பிளிஸ் அண்ட் என் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பெற்ற பேரு சாமி அறிவாரினர். அந்த நேரத்தில் நான் இல்லை, எனக்குள்ள நடராஜர் தான் இருந்தார். அதனால் எனக்கு என்ன அனுபவம் வந்ததுங்கிறது எனக்கே தெரியாது, நடராஜருக்கு தான் தெரியினார். யானாகி என்னை விழுங்கி தானாய் தனி நின்றது தற்பரமே என்று சொல்லக்கூடிய பேரானந்த நிலை. என்னை முழுங்கிட்டு சாமி தான் உள்ள உட்காந்து இருக்கேன் என் உடம்புக்குள்ள. உன்னுடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில். இதெல்லாம் ஆயிட்டு இவ்வளோ பெரிய சந்தோஷம் இருந்த வள்ளல் ராமலிங்கடிகளார் திடீர்னு சோகமாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிடார். எல்லாரும் நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க நடராஜரே உங்களுக்குள்ளே வந்துட்டார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்ல முடியல, ஜோதியை பார்த்து எல்லாம் சொல்கிறீங்களே, இப்போ நீங்கள் ஏன் அழுவுறீங்கன்னாரு. அப்போ அவர் சொன்னார், நான் பெற்ற பேர் இவ்வுலகு பெற வேண்டுவனேனார். எனக்கு இந்த பாக்கியமெல்லாம் கிடைச்சிச்சு. இந்த உலகத்தில் கடவுளுடைய மகிமை தெரியாத ஜனங்க முட்டாள்தனமாக சுற்றின்னு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சந்தோஷம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அழுவுறேன்னார். நான் பெற்ற பேர் இவ்வுலகு பெற வேண்டுவனே. அப்போ கடவுள் பாதி இரவில் எழுப்பி பாவியனை உன்னை உருக்கி உள்ளொளி பெருக்கி எல்லாம் பண்ணிட்டாரு. அப்போ இவர் அப்பா கிட்ட நடராஜர்கிட்ட என்ன கேட்குறாரு? எனக்கு லட்டு கொடு, பூந்தி கொடு, காரு கொடு, பங்களா கொடுன்னு கேட்கவே இல்லை. அவர் கேட்டதெல்லாம் ஜனங்க இந்த உலகத்தில் படுற கஷ்டத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியல, இந்த வருத்தம் தீர்வதற்கு நீ எனக்கு வரம் கொடுக்குறியா? அப்பா, நான் வேண்டுதல் கேட்டால் புரிதல் வேண்டும், ஆர்வீர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். நடராஜா, எனக்கு ஒரே இதுதான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் அன்பு காட்டணும், ஆர்வீர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். உலகத்தில் அவர் பார்த்தார் எத்தனையோ வகையான பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் என்ன தீர்வுங்கிற கோணத்தில் அவர் யோசனை பண்ண ஆரம்பித்தார். அவரே சொல்றார், அவருக்கு வந்த பரிணாம வளர்ச்சிகள், தி எவல்யூஷன் சொல்றார். புறத்தே வெளுத்து அகத்தே கருத்து இஜகத்தை திருத்த இறைவனாலே வருவிக்கல் உற்றேனுங்கிறார். பார்த்தா வெளியே சிவப்பும் வெள்ளியமாக்குறான், உள்ளுக்குள்ள தே ஹவ் டார்க் இன்டென்ஷன்ஸ். அகத்தே கருத்த இஜகத்தை, இந்த பூமியை திருத்த இறைவனாலே வருவிக்கல் உற்றேன். சாமி கிட்ட போய் நிற்கிறாராம். இப்போ சாமி சொல்றாராம், பேய் பிடிப்புற்ற பிச்சை பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார் அப்படிங்கிறார். பேயும் பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம், அந்த மதம் இந்த மதம் என் பிள்ளைங்களாம் அடிச்சிட்டு சாகுறாங்க. நீ என் பிள்ளையாதலாலே இச்செயலை விரைந்து புரிகை என்று இட்ட குருவேங்கிறார். நீ என் மகன்பா, போய் இந்த சமய சழக்குகள்லாம் விட்டுட்டு ஜனங்களெல்லாம் ஒத்துமையாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்கிறார், நான் ஒரு வெள்ளை துண்டை கட்டின்னு இருக்கேன், என்னை யார் மதிப்பாங்க? அதுக்கு சாமி சொல்கிறாராம், அஞ்சலை அஞ்சலை, பயப்படாத, யாம் அருள் ஒளி தருகின்றோம். இட்ஸ் கோயிங் டு பி மை ஒர்க் அண்ட் மை பவர். இக்கோனை மாநிலத்தவர் நின்னையே குறிக்கோளாய் கொள்வர். இந்த புத்தி கெட்டு போன ஜனங்கள்லாம் நீ சொன்னால் ஏற்றுக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். அப்பயும் ஒரு பயப்பட்டு நிற்கிறாராம். சாமி முறைச்சி பார்க்குறாராம், ஆணை ஆணை அப்படிங்கிறாராம். என் மேலே ஆணை வைத்து சொல்கிறேன், இப்போ இந்த வேலையை செய்யப்பா, செயல் விரைந்து புரிகை என்று இட்ட குருவேன் முடிப்பார். அப்போ சமயங்களின் பெயராலே சண்டை போட்டு கொண்டிருந்த உலகம், ஜாதிகளின் பெயராலே சண்டை போட்டு கொண்டிருந்த உலகம், அரசியல் பூகோள ரீதியாக எல்லாம் சண்டை போட்டு கொண்டிருந்த உலகம், இதெல்லாம் மாற்றணும்னா அவர் பார்த்தாரு, ஒரே ஒரு வழி தான் இருக்கு, எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு வழிபாட்டை நம்ம நடைமுறைப்படுத்தி காட்டலாம் அப்படின்னு ஜோதி தத்துவத்தை கொண்டு வந்தார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைங்கிற ஒரு மந்திரத்தை உருவாக்கினார். ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம்னார். நானும் ஜோதி நீயும் ஜோதி, இந்த உலகத்தில் ஜோதியை தவிர ஒன்றும் இல்லைனார். இந்த வழிபாட்டு முறைக்கு அவர் வைத்த பெயர் சமரச சுத்த சன்மார்க்கம். சமரசம்னா ஈக்குவல், சுத்த, எந்த குழப்பங்களும் அற்ற, சன்மார்க்கம் அப்படின்னா நல்ல வழிக்கு போகிறதுக்கான வழின்னு அர்த்தம். துன்மார்க்கம்னா கெட்ட வழி, சன்மார்க்கம்னா நல்ல வழி. நாளடைவில் அவருக்கு பக்தர்கள் கூட்டம் வந்தது. அண்ட் ஈ ஸ்டார்டட் கிரியேட்டிங் சத்திய ஞான சபைன்னு ஒன்று, சித்தி விலாக திருமாளிகைன்னு ஒன்று வச்சார்.
யாரும் பசியாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு கஞ்சி தொட்டி மாதிரி வச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த அடுப்பு வடலூரில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அண்டு மக்களுக்கெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் கஞ்சி ஊற்றுறாங்க. வள்ளலார் காலத்துலேயும் அவர் கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருந்தார். அண்ட் இது அவருடைய பேசிக் லைஃப். அவர் கிடைச்ச பல அனுபவங்களை அவர் வர்ணிக்கிறார். மகாதேவ மாலைன்னு இருக்குது, திருவருட்பான் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பாடியிருக்கார் அவர் கிடைச்ச அனுபவங்கள், கடவுளுடைய தத்துவங்கள் எல்லாத்தையும். அதில் அவர் எனது சாமி எனது துரை என் உயிர் நாயகன் என் உயிரில் கலந்து நின்றார், அதை உன்னுந்தொரும் ஆவி தெல்லாரமுதமானதுவே அப்படின்வார். கொஞ்சறார், என் சாமி என் துரை எனக்குள்ளே இருக்கார், அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்வார். என் ஆவிக்கினிய துரையே அப்படின்வார். அதாவது யூ ஆர் ஸோ க்ளோஸ் டு மீ, யூ ஆர் வெரி க்ளோஸ் டு மை ஸ்பிரிட் அப்படின்வார். இன்னொரு இடத்துல சொல்வார், ஆவாவென உரைக்கில் என் சதுர்தான் பெரிது, எனக்கு கிடைச்ச மாதிரி பாக்கியம் யாருக்காவது உலகமெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு. இதெல்லாம் எப்படி அட்டைன் பண்ணேன்னு கேட்குறாங்க. அதுக்கு வள்ளலார் சொல்கிறாரு, சாகாவரமும் சர்வ சித்தி எல்லாமும் பெற்றிட்டேன், ஓஹோ நோன்பு நோற்றிட்டேன் அப்படிங்கிறார். உலகத்திலேயே பெரிய விரதம் எதுன்னா உயிர் கொள்ளாமல் ஜீவகாருண்ய ஒழுக்கம். நம்ம ஃப்ளஷை வளர்க்குறதுக்கு இன்னொரு ஃப்ளஷை ஏன் சாப்பிடணும்? அதனால் அவர் சொன்னார், எல்லா உயிர்களிடத்துலையும் கடவுள் தானே இருக்கான், ஈஸ்வர சர்வபூதானாம். அதனால் இன்னொரு உயிரை கொலை பண்ணாத, அதை இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சு தான் நான் இவ்வளோ பெரிய நிலைகளை தொடர்ந்தேன். ஓஹோ நோன்பு நோற்றிட்டேன், சாகா வரமும் சர்வ சித்தி எல்லாமும் பெற்றிட்டேன் அப்படின்னு. இது ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட்டு பழகிட்டானா, அதனால் ஜனங்களுக்கு இந்த நான்வெஜ்ஜை விட முடியல. எத்தனை மகான்கள் சொன்னாலும் கூட இவனால் விட முடியல. திருவிக்கா ஒரு வார்த்தை எழுதினார், நீண்ட நெடுங்காலமாக உலகத்தில் நடந்து வரும் பெருங்கொலை அப்படிங்கிறார். அது என்னன்னா, ஜனங்க சாமி இல்லை சாமியாருங்களுடைய ஃபோட்டோலாம் வச்சுக்கிறானுங்க, சிலைலாம் வச்சுக்கிறானுங்க, அவ்வளோதான். அந்த சாமியோ சாமியாரோ எதை போதிச்சானோ அதை யாருமே கடைப்பிடிக்கிறது இல்லை. இதுதான் உலகத்தை பிடித்த மிகப்பெரிய பீடை அப்படின்னு திருவிக்கா சொல்லுவார். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. வள்ளலார் என்னென்னமோ ப்ரே பண்ணி பார்த்தாரு, முடியல. அவர் சம்பளத்துக்கு வடலூர் கோயிலில் வச்சுருந்த ஐரே அவர் பேச்சை மதிக்கலை. சம்பளத்துக்கு இவர் தான் வச்சார், அவன் மதிக்கவே இல்லை. அதனால் இவர் வருத்தப்பட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சொன்னார், நான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, இப்போ நான் போகிறேன், இன்னொரு கால் கடவுளுடைய உத்தரவு கிடைச்சா நான் திருப்பியும் உலகத்துக்கு வர்றேன் அப்படின்னு அந்த இதுக்குள்ளே போய் மறைஞ்சிட்டார், ஜோதியில் மறைஞ்சிட்டார். இதுதான் பேசிக்காக வள்ளலார். அவர் என்னென்னவெல்லாம் ப்ரே பண்ணார். உலக உயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட அப்படின்னார். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஜோதிமயமாக ஆகணும்லாம் சொன்னார். அவங்களுக்கு அதுக்கு தடை யார்? அவங்களே தான், வேறு யாருமே இல்லை. அவரது ரொம்ப அற்புதமான பரிதவிப்பு. ஒரு வீடு இருந்துதான், அந்த வீட்டுக்கு 9 வாசல், 9 கேட், ஒரு காவல்காரன், பூட்டு போட்டிருக்கு. திருடங்க என்ன செய்கிறாங்களாம், அந்த காவல்காரனுக்கு லஞ்சம்லாம் கொடுத்து அவனை மயக்கிட்டு இந்த 9 கேட்டில் எந்த கேட்டில் போனால் சீக்கிரம் உடச்சிக்கிட்டு போகலாம் உள்ளன்னு சொல்லி ஐடியாலாம் கேட்டு இந்த பூட்டை உடச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்களாம். அங்கே ஒரு தொட்டிலில் ஒரு குழந்தை படுத்துக்கிட்டு இருக்கு, ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இவங்க போய் அந்த விளக்கை ஊதிட்டு அந்த குழந்தைய திருடின்னு போக பார்க்குறாங்களாம். அப்போது வள்ளலார் சொல்கிறாரு, நீதி இல்லையோ தர்ம நெறி இல்லையோ நான் கூவது சற்றும் உன் செவிக்கு ஏறவில்லையோ அப்படின்னு. எதுக்கியா புலம்புறாங்க? பிறவி தொட்டிலில் ஆத்மா என்ற குழந்தை பிறந்திருக்கிறது, அதுக்கு பக்கத்தில் அறிவு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. உலக மாயை என்ற திருடர்கள் மனமென்ற காவல்காரனை மயக்கி இந்த 9 துவாரங்கள் உடம்புல இருக்கு இல்லையா, 2 கண்ணு 2, அது வழியா எதில் நுழைஞ்சா இவன் மாட்டுவான்னு சொல்லிக்கிட்டு பூட்டை உடைச்சிக்கிட்டு ஆத்மாவை திருடிட்டு போகிறாங்களே, என் ஆத்மாவை நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ அவர் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொன்னார், ரொம்ப எளிமையாக சொன்னார். அந்த காலத்தில் ஒரு வணக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னா வள்ளலாருக்கு முன்னால் வரைக்கும் உபய குசோலபரின்னுவான், வணக்கத்துக்கு பேர். அது பிராமி அதெல்லாம் கலந்த ஒரு வேர்டு. இவர் தான் அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணார். அப்போது இன்றைக்கு இருக்கிற தமிழ் உரைநடை இலக்கியத்தினுடைய தந்தையே வள்ளல்ராமலிங்க அடிகளார் தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாரு. அடுத்து நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயனே நான் உரை மறவேன். ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரொம்ப ஈஸியாக புரியும்.
ஒரு நேரம் அப்பா அடித்தா அம்மா கிட்ட போவாங்க, அம்மா அடித்தா அப்பா கிட்ட போவாங்க. ஆனால் நடராஜா நீ தானே எனக்கு அப்பா அம்மா ரெண்டும், நீ என்ன அடிச்சேன்னா நான் எங்கே தான் போய் தொலைகிறதுங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரேயர். தடித்த ஓர் மகனை தாயடித்தால் தந்தை அணைப்பன், பெருதொரு கால் தந்தை அடிப்பின் தாய் அணைப்பள். இங்கு எனக்குற்ற தந்தையும் தாயும் பொடித்திருமே நீ அம்பலத்து ஆடும் புனிதானி ஆதலாலே என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். அவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. அதனால் வள்ளலாருடைய கண்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஜனங்க தமிழையும் படிக்கிறதில்ல, வள்ளலாரையும் படிக்கிறதில்ல. இதுதான் ப்ராப்ளம். அவர் சொல்லுவார், இருக்கவும் ஆசையில்லை, இறக்கவும் ஆசையில்லை, சித்துக்கள் செய்யவும் ஆசையில்லை, மற்றவரனை பெரியவன் என்று பேசவும் ஆசையில்லை, என் செய்கேன் என்றார். எனக்கு இருக்கணும்னு இல்லை, சாகணும்னு இல்லை, என் பவரை காட்டி ஜனங்களெல்லாம் மயக்கணும்னு இல்லை, என்ன மதிக்கணும் ஜனங்கன்னு எனக்கு இல்லவே இல்லை. நான் என்ன தான் பண்ணணும்னு நீயே சொல் நடராஜா அப்படின்னுவார். பிறவி பெருங்கடல் நீந்துவன் நீந்தார் என்றும் இறைவனடி சேராதார். இந்த பிறவி என்ற பெருங்கடலை நீங்கள் கடந்தால் அன்றி அந்த கரையில் இருக்கக்கூடிய கடவுளுடைய பாதங்களை அடைய முடியாது. வள்ளலார் அதான் சொன்னார். இக்கரை கடந்திடில் அக்கறையே. இந்த கரையில் நான் இருக்கேன், அந்த கரையில் சாமி இருக்காரு, நடராஜர் இருக்காரு. இக்கரை கடந்திடில் அக்கறையே இனிப்பது நடராஜ சர்க்கரையே அப்படின்னு அங்கே தான் இருக்காரு. அதனால் நான் இந்த கரையை கடக்கணும்னா ஆசை என்ற கல்லை அவித்து விட்டு நான் இந்த கடலில் போகணும். சூர்யா சினிமாவில் கூட ஒரு பாட்டு வரும், இனிக்கிற சக்கரை இதில் எறும்புக்கு என்ன அக்கறை, நீ அக்கறை நான் இக்கரை அப்படின்னு. இந்த பாட்டு யார் பாடினதுன்னு நான் கேட்டேன். எல்லாம் ஜே சூர்யா. நாங்கள் இல்லை, வள்ளல் ராமலிங்க அடிகளார். இனிப்பது நடராஜ சர்க்கரை, அது அக்கறையில் இருக்கு, நான் இக்கரையில் இருக்கேன். அதனால் நீ அக்கறை நான் இக்கரை. வள்ளலார் ஒன்றும் பெரிய கோட்டீஸ்வரம் கிடையாது. இடுப்பில் ஒரு வெள்ளைத்துண்டு, மேலே ஒரு வெள்ளைத்துண்டு. ஆனால் அவர் தான் வள்ளலார். எப்படி மகா பெரியவர் அப்படின்னா உன் எதிரில் காஞ்சி பரமாச்சாரியர் தானே வராரு. இது எப்படி நடக்குது? எல்லாருமே ரெட்டியார் இருக்கிற ஒரு ஊரில் நீ போய் ரெட்டியார் நல்லா இருக்காரான்னா அந்த ஊரில் யார் ரொம்ப யோக்கியமான ரெட்டியாரோ அவன் தான் ரெட்டியார். எத்தனை ரெட்டியார் இருந்தாலும் அவங்களாம் கணக்கில் சார். அந்த மாதிரி உலகத்தில் நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க. ஆனால் பெரியவர் என்ன ஒன்று, உன் கண்ணெதிரில் அப்படியே ஒரு வயசான 99 வயசு கழவர் தான் நிற்கிறாரு. ஏன்னா அவ்வளோ பெரியவரில் அவர் தான் பெரிய. அந்த மாதிரி அப்போ வள்ளலாருங்கன்னு ஒன்று இவர் ஒருத்தர் தான் நிற்கிறாரு. ஏன்னா வள்ளல் தன்மை என்பது ஏதோ காசை கையில் கொடுத்துறது இல்லை, இல்லை கஞ்சி ஊற்றிடுறது இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய கஷ்டத்துக்காக தான் கடவுளிடத்தில் கண்ணீர் விட்டு அழுவதும் தொழுவதும். ஒரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னால் நீ வள்ளலார். பற்றி படர கொழுகொம்பின்றி தவிக்கிற ஒரு முல்லை கொடிக்கு உன்னால் தேரையே கொடுத்துட்டு போக முடியும். நீ நடந்து போவ கல்லும் முள்ளும் இருக்கிற காட்டிலன்னா நீ வள்ளல் பாரி. வாடை காட்டில் நடுங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மயிலுக்கு உன் மேல் இருக்கிற பட்டு உத்தரியத்தை பட்டு சால்வியை போத்திட்டு போக முடியும் சொன்னாக்கா நீ பேகன் இல்லையா? கடையல் வள்ளல்லாம் இப்படி தானே பண்ணா. அந்த வல்ங்கிறது ஒரு குணம், அது வள்ளலார்கிட்ட இருந்தது. மண்ணுலகில் உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனும் கண்ணுறப் பார்த்தும் காதுறக் கேட்டும் கணமேனும் சகித்திட மாட்டேன். வருத்தம் தீர நீ அருள்தல் அப்படிங்கிறார். இவங்க கஷ்டம்லாம் போகணும், ஜனங்க படுற கஷ்டம் என்னால் பார்க்க முடியல, கேட்க முடியல அவங்களுடைய அவல குரல்களை. வருத்தம் தீர நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அழுகிற பக்குவம் இருந்தால் நீயும் வள்ளலார் தான். நீ ஒன்றும் பணக்காரனாக இருக்க தேவையில்லை, அன்னதானம் செய்ய தேவையில்லை, 1000 ஸ்கூல் கட்ட தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆனால் மனசுக்குள்ளே வரணும். அது திருவொத்தியூரில் ஒரு ஆள் யார் போனால் பண்ணி போகுது நாய் போகுதுன்னு சொல்லிட்டுருப்பார். வள்ளலார் போனால் இதோ ஒரு மனிதன் போகின்றான் அப்படின்னார். அவர் நேக்கடாக இருப்பார். ஸோ வள்ளலாரை பார்த்து இதோ ஒரு நல்ல மனிதன் போகின்றான் உடனே வள்ளலார் அவர்கிட்ட போய் இந்த கலிகாலத்தில் இந்த மாதிரி நேக்கடாக இருக்கிறது மக்கள் நடுவில் நல்லதில்லை, இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும்னா தனியாக காட்டுக்கு போயிடுங்கன்னாரு.
அதுக்கப்புறம் அவர் காட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு வள்ளலார் வாழ்க்கையில் கூட பதிவாயிருக்கு. நான் பேசுறது வள்ளலாருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தரிசனம்லாம் கொடுத்துருக்காரு அவர். 1984 ஐ வாஸ் கிவிங் எ லெக்சர் இன் எ டெம்பிள் நியர் செங்கல்பட் கால் திருமலை வையாவூர். அப்போ ஒரு வயசான அம்மா என்கிட்ட வந்தாங்க. தம்பி, நீ ரொம்ப நல்லா பேசுகிற, என்கிட்ட ஒரு சொத்து இருக்குது, அதை உனக்கு கொடுக்கணும்னு. நான் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அண்ணா நகர் வீட்டில் இருந்தேன் அந்த காலத்தில். வள்ளலார் நேராகவே எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. என் கட்டிலே உட்காந்துக்கிட்டு, என்னப்பா சொத்தை வாங்கிக்க சொன்னால் வாங்க மாட்டியா அப்படின்னாரு. அவள் என்னவோ சொல்கிறா, அது போய் நான் எப்படி வாங்கிறதுன்னு. இல்லைப்பா, அது வேறு ஒன்றும் இல்லை, நான் என் கையால் எழுதின திருவருட்பா, அவங்க வீட்டில் இருக்குது, அது ஒன்று கொடுக்கணும், அதனால் நீ போய் வாங்கிக்கோ. அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாரு. என்னது எலிஃபென்ட் கேட் ஏரியாவில் தான் ஒரு வீடு, அடையாளம்லாம் சொன்னார். வீட்டு வாசலில் ஒரு துளசி, ஒரு சின்ன மாடம் இருக்கும், அதில் பிள்ளையார் பொம்மை இருக்கும், இது மாதிரிலாம் சொன்னார். ஸோ நான் திருநாவை போய் பார்த்துருவாயா அப்படின்னு. அவங்க நிஜமாகவே வள்ளலார் அந்த வீட்டில் தங்கி இருந்திருக்கிறாரு. வள்ளலார் கைப்பற்றி எழுதின புக்கு இருந்திருக்கு. அந்த பெரியவர் இறந்துருத்தனால அவங்க ஒய்ஃப் ஹைதராபாத்துக்கு போயிட்டாங்க. அந்த புக்கு எனக்கு கிடைக்கல. நான் ஒரு வேளை வள்ளலார் சொன்ன போதே ஆள் அனுப்பிச்சுருந்தா கிடச்சிருப்போம். ஆனால் ஒரு அதிசயம் நடந்தது. அதுக்கப்புறம் எனக்கு திருவருட்பாலாம் வாயில் தானாக வர ஆரம்பிச்சிச்சு. அவர் என் சொத்தை வாங்கிக்கோன்னு தான் சொன்னார். அதனால் நான் ஒன்றும் பெருசாக படித்ததில்லை திருவருட்பாலாம். ஆனால் அப்படியே வரும். அதே மாதிரி திருக்குறள் வரும். எப்படி வருதுன்னா எனக்கு தெரியாது. ஏதோ மகான்கள் if they choose somebody, they make him an instrument and you start getting all those things. தானா வரும். குலவித்தை கல்லாமல் பாகம் படும்னுவாங்க. நமக்கு டியூ இருந்தால் படிக்காமையே நமக்கு வந்துடுமா. அந்த மாதிரி வந்தது தான் நான் பேசுகிற தமிழோ திருக்குறளோ இல்லை திருவருட்பாவோ எல்லாம். நான் ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு. எனக்கும் ஒரு ஆர்வத்தில் தான் தமிழ் நாட்டம் வந்து தவிர, அதர்வைஸ் ஐ டிட் கெமிஸ்ட்ரி, லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி தான் படித்தேன் நான். இது வள்ளலாரை பற்றிய ஒரு கருத்தோட்டம்.